நடிகை வினோதினி அவர்கள் இப்போ பார்த்தோன்னா கட்சியிலேருந்து விலகியிருக்காங்களாம். இதை கேள்விப்பட்ட எல்லோருமே மிகப்பெரிய அளவில் ரொம்பவே ஷாக் ஆகியிருக்காங்க. பெரியார் அவர் காலத்தில் ரொம்ப பெரிய ஆளுமையாக இருந்தார். தமிழர்களுக்காக தெலுங்கர்களுக்கான பார்க்கும் பொழுது திராவிடம்னு அவர் போராடினார். மிகுந்த வருத்தத்தோடு வெளியேறுகிறேன் அப்படின்னும் அவங்க சொன்னதை பார்த்ததுமே கட்சியில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு எல்லாருமே பதறியிருக்காங்க. ஆனால் அவங்கக்கிட்ட பேசினப்ப அதெல்லாம் எதுவுமே இல்லைன்ற மாதிரி சாதாரணமாக போயிடுச்சான். தெரியும், நீங்கள் இப்படி தான் பதறுவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நான் வெறும் பரபரப்புக்காக மட்டுமே அதை செய்கிறேன். ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னா ஆர்வத்தோடு அதில் நம்ம செய்யணும். கொஞ்ச நாள் கழித்து அதில் ஒரு சுரக்கம் ஏற்படுது, அதில் ஒரு தடை ஏற்படுது அப்படின்னா நம்ம அந்த இடத்துலேருந்து வந்துடணும். இல்லையோ நமக்கு கொஞ்சம் உறுத்தல் வரும்ல, அப்படி தான் எனக்கு வந்துச்சு. அதே நிலையை தொடர அனுமதிக்க வேண்டாமேன்னு முடிவு செய்தேன். மற்றபடி உங்களுக்குள் எந்த ஒளித்து வைக்கப்பட்ட அஜெண்டாவும் இல்லை அப்படின்ற மாதிரியாக சொல்லியிருக்கிறாங்க. நான் வெளியிட்டிருந்த பதிவில் தெளிவாக சொல்லியிருப்பேன். கட்சி எடுத்த பல நிலைப்பாடுகளை கேள்வி கேட்டிருக்கேன். அப்போ எல்லாம் எனக்கு நல்லா பெருந்தன்மையாக புரிய வச்சுருக்காங்க. யாருக்குமே கிடைக்காத வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு. தலைவரை பார்த்து பேசுகிறது, எதிர்த்து கேள்வி கேட்குறது அப்படின்னு. என்னையை நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்தாங்க. என்னுடைய உழைப்பும் பணமும் சொந்த வாழ்க்கை தரத்தை முன்னேற்றதுக்கு மட்டும்தான் இருந்துச்சு. அதோட தெருவிலங்குகளினுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுவதற்கு மட்டுமே சரியாக இருந்துச்சு. இதை தாண்டி ஒரு வேலையை செய்யணும்னு நினச்சிட்டு அதை செய்ய முயற்சிக்காத சோம்பேறியாக இருந்தால் நல்லாவா இருக்குது. அதனால தான் இந்த முடிவு, மற்றபடி எந்தவித புற அழுத்தங்களும் இல்லை அப்படின்னு வினோதினி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. மக்கள் நீதி மைய நிர்வாகிகள் அங்கங்கே நீங்கள் சொன்ன இந்த விஷயங்கள் குறித்து பேசினாங்க. எல்லாத்துக்கும் தலைவர் தான் பேசணும்னு எதிர்பார்க்க முடியாது இல்லையா? ஆனாலும் இது தொடர்பாக கட்சியின் அடிப்படை உறுப்பினராக எனக்கு வருத்தம் இருந்துச்சு. அவர் கொஞ்சம் பேசியிருக்கலாம்ங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட வருத்தம்னு சொல்லியிருக்காங்க. யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம். அவங்க வர்றதில் என்ன பிரச்சனை? வர்றது சரி, வந்த பிறகு செயல்பாடு எப்படி இருக்கிறது அதை பொறுத்து தான் எதிர்காலம் அமையும். பெரியார் அவர் காலத்தில் பெரிய ஆளுமையாக இருந்தால் கூட தமிழ்நாடா தெலுங்கானாவா அப்படின்னா அவர் ரொம்பவே இன்னொரு பக்கம் இலங்கை தமிழர்களுக்கு தனிநாடு கேட்டு போராடினார். பிரபாகரன், இவங்க 2 பேரையும் ஒப்பிடுறதே கூடாது தான் சொல்லுவேன். 2 பேரும் வெவ்வேறு காலங்களை சேர்ந்தவங்க. அண்ணன் சீமான் பிரபாகரனை உயர்த்தி சொன்னார். சிலர் கேட்குற அந்த கேள்வி எனக்குமே கேட்கணும் தான் தோணும். தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு அவர் என்ன செஞ்சுருக்கிறாருங்கிறது தான். என்னை கேட்டால் பிஜேபி முதல்ல தலைவர் ரஜினியை இறக்க நினச்சது, ஒர்க் அவுட் ஆகலை. அடுத்து அண்ணாமலை அவருமே கட்சி குறித்து பேச வந்தார். ஆனால் 2 சீட்டு பிடிக்க முடியலை. அதனால் இப்போ பெரியாரை தொட்டால் திராவிட கட்சிகளை காலி செய்யலாம்னு நினச்சி அண்ணன் சீமான் மூலமாக அதுக்கு முயற்சி பண்ணிக்கிறாங்க அப்படின்ற விஷயம் ரொம்பவே இப்போ எல்லோராலையும் பேசப்பட்டு வந்துட்டுருக்குன்னு வினோதினி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.